ஹாய் டியர். ஹாய்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. உங்களுக்கு இறைவனை பிடிக்குமா? பிடிக்கும். எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். இறைவனை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். எங்கே பார்த்துருக்கீங்க? எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கேன். சரி, ஓகே. எப்படி உணர்றீங்க அவங்கள? அன்பு கருணைனால உணர்றேன். அன்புக்கும் கருணைக்கும் உங்களால் விளக்கம் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும். கொடுங்க. அன்புனா பாசம், கருணைனா நம்ம மற்ற உயிரினங்களுக்கு மேலே வச்சிருக்க அன்பு. அதை நிறைய பேர் துன்பப்படுத்துகிறாங்க. எப்படி சொல்கிறதுனா அதை அதை கொல்றது அந்தமாரி நிறையா பண்ணி சாப்பிட்றாங்க. அந்தமாரி அதை பண்ணக்கூடாது, அதை துன்பப்படுத்தக்கூடாது அப்படின்றது. உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? மற்ற உயிரினங்கள்னா எந்தெந்த உயிரினங்களை உங்களுக்கு பிடிக்கும்? எனக்கு டாக் பிடிக்கும், கேட் பிடிக்கும், நிறைய பிடிக்கும். அது எப்படி சொல்கிறது, ஆனால் எனக்கு இந்த ரெண்டு ரொம்ப பிடிக்கும். ஓகே, அதில் நீங்கள் இறைவனை உணர்றீங்க. ஓகே. இறைவனை உங்களுக்குள்ள இருக்க இறைவனை உணர்ந்திருக்கீங்களா? அதை எப்படி உணர்ந்தீங்க? அதை நம்மளுடைய தியானமால உணர்றோம். ஓ, தவம் பண்ணுவீங்களா நீங்க? நல்ல விஷயம், தொடர்ந்து பண்ணுங்க. அப்புறம் வேற எதுலலாம் இறைவனை பார்க்குறீங்க? தண்ணீர், நீர், காற்று, சூரியன், இலை, மேகம். அதை ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஒரு வார்த்தையில் சொல்லலாமே, என்ன வார்த்தை? அதையும் ஒட்டுமொத்தமாக ஒரு வார்த்தையில் சொல்லலாமே. அது எனக்கு தெரியாதுமா. நேச்சுரல். ஓகே, நேச்சுரல். இங்கிலீஷ்ல நேச்சுரல். அப்போ தமிழில் என்ன? தமிழ்ல இயற்கை. ஓகே, இயற்கை. இயற்கை. இயற்கையை இறைவனா பார்க்குறீங்க. அதுதான் நீங்கள் சொன்னதோட அர்த்தம் இல்லைங்களா? அப்படி நான் எடுத்துக்கலாம் இல்லையா? ஓகே. பார்க்குற மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உங்களோட வீடியோ பார்க்குற மக்களுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஒரு உங்களோட லவ்வபிள் அட்வைஸா, இல்லை லவ்வபிள் எப்படி சொல்ல, அதை ஒரு வழிகாட்டுதல்னு வச்சுக்கலாமே, இல்லை அறிவுரை, ஏதோ ஒன்று சம்திங் வச்சுக்கலாம். மக்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எந்த உயிரினத்தையும் கொல்லக்கூடாது. கொல்லாமல் நீங்கள் அன்பாக வச்சுருந்தீங்கன்னா அதுவும் உங்க கூட அன்பாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ.